இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே. மெதுவா எப்படியாவது எனக்கு பார்வை வரணும், வைரம் கிடைக்கணும். குருஜி, யாகத்தை நடத்தி அந்த நாகத்தை கண்ட்ரோல் பண்ணி வைரத்தை எடுத்துடலாம்ல? கண்டிப்பா அது நடக்கும். இன்னைக்கு வைரம் உங்க கையில கிடைக்கும், நம்பிக்கையோட வாங்க. குருஜி, எனக்கு பார்வை கிடைக்கிற வரைக்கும் அந்த வைரம் எங்க கிட்ட இருந்தா மட்டும் போதும் குருஜி. பார்வை திரும்ப வந்ததும் அந்த வைரத்தை அந்த பாம்பு கிட்டயே திரும்ப கொடுத்துருவோம். இப்படி ஒரு டீல அந்த பாம்பு கிட்ட போடுங்க குருஜி. என்ன பதில காணும்? சைலண்டால இருக்கிறாரு. எல்லாம் தயாரா இருக்கு குருஜி. பாண்டி, ஆசினி சொன்ன மாதிரி உனக்கு பார்வை போயிருக்க கூடாது. இந்த வாய் இருக்குல்ல, பேசுற வாய், இந்த வாய் தான் போயிருக்கணும். கொஞ்சம் அமைதியா வர மாட்டேன். நான் என்ன சிஸ்டர் பண்றது? என் பிரச்சனையே அதானே. இத பார், யாகம் முடிஞ்சு அந்த வைரம் கைக்கு வர வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். ஏன் சிஸ்டர், என்ன ஏதாவது மந்திரத்தை சொல்ல சொன்னா நான் என்ன சிஸ்டர் பண்றது? ஒரு அணிய புடுங்க வேணாம். வா, சரிங்க. வாயை மூடிக்கிட்டு வரணும். ஏற்கனவே எனக்கு கண்டு போச்சு, இப்ப பேச்சு போச்சா? ஜெய் காளி. வா வா, பாத்து கூட்டு போங்க. மெதுவா. சிஸ்டர், பாம்பு புத்தி கிட்ட வந்துட்டமா சிஸ்டர்? குருஜி பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கம்முன்னு உட்கார்ந்திருக்காரு. சவுண்ட காண பூஜை பண்றாரா இல்லையா? பூஜைக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இனிமே தான் பூஜை ஆரம்பிக்க போறாரு. எனக்கு பார்வை இருந்தா நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு தான் இப்படி கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஏன் சிஸ்டர்? என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சிஸ்டர்? உனக்கு பார்வை போனதுல இருந்து நான் அதை தானே பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பண்ண ஹெல்ப் எல்லாம் பெருசு இல்ல சிஸ்டர். இப்போ குருஜி பண்ற யாக பூஜையையும் நடக்க போறதையும் எனக்கு ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க சிஸ்டர். நானும் கேட்டுக்கிட்ட மாதிரியே இருக்கும், உங்களுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரியே இருக்கும் சிஸ்டர். நீ வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்க போறியா இல்லையா? சரி சரி, நான் எதுவுமே பேசல. வைரம் கிடைச்ச உடனே எனக்கு பார்வை கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு அது போதும். இரு இரு, பேசாம இரு. கிரீம் ஜெய் காளி. ஓம் 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 கிரீம் ஓம் ஜெய் காளி. ஓவரா உருமிக்கிட்டு இருக்கிறாரு, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஜெய் காளி வந்துரு. ஓம் ஓம் சிஸ்டர், ஏதாவது நடக்குதா இல்லையா? குருஜி யாகம் பண்ணிட்டு இருக்காரு. ஓம் ரீம் ஜெய் கல்கத்தா காளி. ஓம் ரீம் ஜெய் காளி. சிஸ்டர், அந்த பாம்பு வந்துருச்சா இல்லையா? இன்னும் வரல. பூஜை பண்ணிட்டு இருக்காரு, அது என்ன முடியல. ரீம் ஜெய் காளி. ஓம் காளி ஜெய் காளி. ஓம் காளி ஜெய் காளி. ஜெய் காளி வா. ஓம் ரீம் ஜெய் காளி. வந்துரு வந்துரு. ஓம் காளிகாயே சே வித்யே. ஓம் காளிகாயே சே வித்யே. வா. சங்கரபாண்டி, புத்துக்குள்ள இருந்த பாம்பு வெளியில வந்துருச்சு. சிஸ்டர், புத்துக்குள்ள இருக்கிற இந்த பாம்பு மட்டும் தான் வந்திருக்குதா இல்ல காட்டுக்குள்ள இருக்கிற மொத்த பாம்பு கிளம்பி வந்துருச்சா சிஸ்டர்? புத்துக்குள்ள இருந்த மொத்த பாம்பு மட்டும் தான் வெளியில வந்திருக்கு. பயிரத்தை எடுத்துட்டு வந்திருக்குதான்னு பாருங்க சிஸ்டர். உனக்கு என்ன வேணும் கேளு. உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லு, அதை நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். தயவு செய்து உன் பாதுகாப்புல இருக்கிற வைரத்தை மட்டும் திருப்பி கொடுத்துரு.
என்ன இது குருஜி பாம்பு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு? தயவு செய்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கிட்டு உன் பாதுகாப்புல இருக்கிற வைரத்தை கொடுத்துரு. சீக்கிரமா டீல முடிங்க குருஜி. சக்கரபாணி, பாம்பு ஒரு பொண்ணா மாறிடுச்சு. என்ன அது? பாம்பு பொட்டா மாறிடுச்சா? சிஸ்டர், என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆமா, ஃபிகர் எப்படி? இப்படி போட்டேன்னா கண்ணு போனாலும் நீ அடங்கலையா? அப்படியே வாயிலே குத்து அமைதியாரு. நீ ஒரு இச்சாதாரி நாகமா? ஆமா, நான் இச்சாதாரி நாகம்தான். ம். ஏன் சிஸ்டர்? இச்சாதாரி நாகம்னா என்ன சிஸ்டர்? ஆமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உனக்கு. வாயை மூடுன்னு சொன்னேன். ஒரு டவுட்ட கூட கேட்க விட வாயை மாட்டேங்கிறீங்களே. உன்னுடைய தேவை என்னன்னு சொல்லு. உனக்கு வேண்டியதை நான் செஞ்சு கொடுக்கறேன். உன் பாதுகாப்புல இருக்கிற வைரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு. அநியாயமா சாகடிக்கப்பட்ட என் கணவரோட உயிர் எனக்கு வேணும். பாவம். நீ என்ன சொல்ற? 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் கணவரும் வாழ்ந்துட்டு இருந்த வீட்டை, குடியிருந்த புத்த அந்த சூர்யா இடிச்சு தரமட்டமாக்கிட்டான். அப்ப என் கணவர் இறந்துட்டாரு. இறந்து போன என் கணவரோட உடலை பத்திரப்படுத்தி வச்சு அந்த உடலோட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் கணவரோட சாவுக்கு காரணமான அந்த சூர்யாவோட உயிர் எனக்கு வேணும். சூர்யாவோட உயிரை எடுத்து உயிர் இல்லாம இருக்க என் கணவரோட உடலுக்கு கொடுத்து அவரோட நான் சந்தோஷமா வாழணும். அதுக்காக தான் சூர்யாக்கு பாதுகாப்பா இருக்கிற வைரத்தை அவன் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஏன் பாதுகாப்புல வச்சிருக்கேன். உன் எண்ணத்தை நிறைவேற்றதான் சூர்யாவை இங்க வர வச்சோமே. அப்போ நீ நினைச்சதை நிறைவேற்றிருக்கலாமே. சூர்யாவை ஏன் தப்பிக்க விட்ட? நான் தப்பிக்க விடல. அன்னைக்கு சூர்யாவோட உயிரை எடுக்கதான் விடாம விரட்டிட்டு போனேன். ஆனா திடீர்னு எங்க இருந்தோ வந்த ஒரு நாகம், என்னை விட சக்தி வாய்ந்த நாகம், என்னை தடுத்துருச்சு. அந்த சூர்யாவை காப்பாத்திருச்சு. இது அந்த மாறி வேலையா தான் இருக்கும். அம்மன் கிட்ட போய் தாலி பிச்சை கூடுன்னு அழுதுருப்பா. அம்மன் வந்து சூர்யாவை காப்பாத்திருக்கும்.